கஸ்டமர் ஆல்ரெடி எம்எல் கோபத்தில் இருக்கிற கிரே மோட்டோவோட ரேப்பிடோ ரேட் கார்டு எவ்வளோன்ட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணலாம். நான் எப்படிண்ணா இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் வந்துட்டுருக்கீங்க. ரேப்பிடோக்கு அந்த 50 ரூபா போயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. துப்பு 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 துப்பு. டே 13 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரீஸ். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஜிஎம், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களோட லிங்க் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம், இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜியில் தான் இருக்கோம். இன்றைக்கி தான் டே 13 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரீஸ். இந்த விளாகில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய ரேட் கார்டு தான் பார்க்க போகிறோம். ஜிஎம், என்னுடைய ரேப்பிடோவுடைய ரேட் கார்டு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயம் நான் இன்னும் மோட்டோ விளாகிங்கில் பேசுகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே ஜிஎம், ஃபைனலாக நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன தப்பு நேற்று பண்ணிட்டேன் ஜிஎம். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இது பார்த்துக்கோங்க. கமிஷன் 0. ஆனால் இது நான் நேற்று பண்ணேன், ஓகேங்களா? இப்போ நான் திருப்பவும் பே பண்ணணும் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஓட்டணும் இல்லையா, அதுக்காக திருப்பவும் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதான். அவனுக்கு 50 ரூபா கமிஷன் கட்டினா தான் இன்றைக்கி நம்மளுக்கு லாபம், இல்லைன்னா அவனுக்கு தான் லாபம். உலகத்தில் அவன் கரெக்டான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறான்னு அவன் தான் தின்றான் நல்லா. ஓடிப்பா. ஆச்சா, கிளம்பு. ஓகே. இங்கே பாருங்க ஜாம், இது நான் நேற்று பர்ச்சேஸ் பண்ணது. இது இன்றைக்கி இருங்க, உங்களுக்கு பிரைட்னஸ் சேர்த்து காட்டுறேன். இது நேற்று பர்ச்சேஸ் பண்ணது, இது இன்றைக்கி. நேற்று ஒரு சரியான கூத்து நடந்துச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஆர்டர் பார்க்கலாம். எதனா கடவுளே பார்த்து ஏதோ ஒன்று பண்ணுப்பா. வாவ், மடிவாலா லேக். ஜிஎம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர். என் தலைவன் என்னை மட்டும் மறக்க மாட்டான். சரி, ரொம்ப பெருமையாக இருக்கான் அவன் நினச்சாவே. நான் அவனை மறக்க மாட்டேனான்ட்டு அவன் மைண்டில் வச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஓகே, வாங்க ஜிம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம போகலாம். கிட்டத்தட்ட இப்போது டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு ஜிம். முடிஞ்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வானம் மூடிட்டு இருந்தா நாங்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறது? நான் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ரேப்பிடோ ஓடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எப்படி சம்பாதிக்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஜிம், விட்டுருங்க. நான் உங்களுக்கு நேற்று ஒரு சம்பவம் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது சொல்கிறேன் இருங்க, ஒரே நிமிஷம். இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ரம் ஹியர். ஜஸ்ட் அ மினிட். It's okay. OTP 1826. மடிவாலா லேக். வாங்க ஜிம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. பாப்பா, ரொம்ப நாள் கழித்து ஓட்டுற மாதிரி எனக்கே ஒரு ரொம்ப ஃபீலிங். ஜிம், நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, நேற்று சேம் இதே மாதிரி தான் ரேப்பிடோக்கு போகலான்ட்டு வந்தேன், ஓகேங்களா? ரேப்பிடோக்கு போகலான்ட்டு வந்தேன். கரெக்டாக அமௌண்ட்டு பே பண்ணுற ஒரு 2 செகண்ட் தான், பின்னு போட்டனோ இல்லையோ, அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டெபிட்டட்னு வந்துடுச்சு. ரேப்பிடோவுக்கு அந்த 50 ரூபா போயிடுச்சு.
அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க, துப்பு 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 துப்புன்னு மழை வருது. எப்பா இன்னைக்கு போச்சுடான்ட்டு மனசில் நினச்சி நான் அப்படியே திருப்பிட்டேன் ஜியம், அப்படியே திருப்பிட்டேன். ரொம்ப பேஜாராகிடுச்சு நேற்று. இன்றைக்கி அந்த 50 ரூபாவும் சேர்த்து நம்ம சம்பாதிக்கணும், இல்லை நம்மளுக்கு தூக்கம் வராது. எது வந்தாலும் பரவாயில்ல, மோதிக்கலாம். இப்போ தான் மழை ஒரு அளவுக்கு நின்று இருக்கு. இருங்க, நம்மளோட கஸ்டமர் பிக்கப் பண்ணிடலாம். 0317. सॉरी सर, उधर से इधर लेकर आया, सॉरी सर. हाँ बैठो. ஜிஎம் இப்போது நம்மளுடைய கஸ்டமர் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அவங்கள எங்கே ட்ராப்னா பேகூர் கிட்ட தான் நம்ம ட்ராப் பண்ணுறோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6.1 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் போயிடலான்னு போட்டிருக்கு. இதுக்கு நம்ம ரேப்பிடோ எவ்வளோ பே பண்ணுறான்னா ஜஸ்ட்டு 100 rupees. கஸ்டமர் ஆல்ரெடி எம்எல் கோபத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஆப்போசிட் ரோட்டில் இருந்தார், நான் அவர் இந்த பக்கம் வர வச்சேன், அதனால தான் நான் சாரியும் கேட்டேன். ஓ ஜிம், நான் உங்களுக்கு இன்ட்ரோவிலாகலே சொல்லியிருந்திருப்பேன், நம்மளுடைய ரேட் கார்டு கிரே மோட்டோவோட ரேப்பிடோ ரேட் கார்டு எவ்வளோன்ட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணலான்னு நான் உங்களுக்கு இன்ட்ரோவிலாகலே சொல்லியிருந்திருப்பேன். அது இப்போ சொல்கிறேன் ஜிம். நம்மளுடைய ரேட் கார்டு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இப்போ ரேப்பிடோவில் 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வ்ளாக் போட்டுருந்துருப்பேன். இப்போ அந்த 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லேயும் நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான அமௌண்ட் நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க ஜிஎம். இப்போ நம்ம பைக் டாக்ஸி ஓட்டுறோன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 1 to 5 கிலோமீட்டருக்கு 7.5 rupees கொடுப்பாங்க. அதே 5 to 10 உங்களுக்கு 9.5 கொடுப்பாங்க. 5 rupees per கிலோமீட்டர் கணக்கு. ஓகேங்களா, அதே 10 கிலோமீட்டர்ஸ் அபவ் போனால் உங்களுக்கு 11 பாயிண்ட் சேஞ்ச். இந்த வெயிட்டிங் பீரியட், அதுக்கப்புறமா இந்த ஜிஎஸ்டி, நம்மளுடைய கஸ்டமர் பிக்கப் பண்ணுற அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு ரூபா 2 ரூபா எல்லாம் கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த கணக்கு தான் ஒரு 10 rupeesக்குள்ளே நம்மளோட ரேப்பிடோ நம்மளுக்கு கொடுத்துருமா. ஓகேங்களா, இதுவே நீங்கள் பைக் பூஸ்ட் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கம்மி. ஆனால் பைக் பூஸ்ட் எந்த இதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரில. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் என்னுடைய ரேட் கார்டு பாருங்கள். எல்லாருதுமே 6 rupees தான் இருக்கும். அது என்னோடது 7.5 rupees இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி vlog பண்ணாததுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே நீங்கள் ஒரு 3 to 4 months ஓட்டிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். நல்ல லாபம் தான். டிராஃபிக் பயங்கரமாக இருக்குச்சு, பயங்கரமாக இருக்குது. ஜிஎம், ஆட் அண்ட் டு தட் நம்மளுக்கு பார்சலும் டெலிவரியும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நான் ரெகுலராக சொல்லிகிட்ருப்பேன், பார்சல் போட்டால் பார்சலே போடுங்க, கஸ்டமர் வழியாக போடாதீங்க, உங்களுக்கு லாஸுன்ட்டு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பார்சலுக்கு நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான் ஜிஎம். ஓகேங்களா, 10 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு, அதில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான் ஜிஎம். அதில் உங்களுக்கு இந்த சார்ஜ், வெயிட்டிங் சார்ஜ் இருக்காது, பிக்கப் சார்ஜ் எல்லாம் எதுவுமே இருக்காது ஜிஎம். ஒரு அமௌண்ட் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா ஒன்றும் அவன் தான் எல்லாம் பண்ணுறது. நம்ம டெலிவரி பண்ணுற வேலையும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் தான் ஜிஎம். நீங்கள் அரை மணி நேரம் கழிச்சு டெலிவரி பண்ணலாம், 1 மணி நேரம் கழிச்சு டெலிவரி பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோதான் அமௌண்ட். அதை தாண்டி அவன் 1 ரூபா கூட உங்களுக்கு ஏற்றி கொடுக்க மாட்டான். அதே நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டினா வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குமே அங்கே டைமிங் போயிட்டுருக்கோம், அங்கே சர்வரில் டைமிங் போயிட்டுருக்கோம், அவங்களுடைய சர்வரில். அதில் கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு பே பண்ணிவிடுவான் ஜிஎம். துரோகம்லாம் பண்ண மாட்டான். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே புரியல.
எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ரைடருக்கும் இவன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் என்னால் பொறுத்துக்கவே முடியல. ஆனால் ஒரு அளவுக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா ஜென்ரலாக இந்த ஆட்டோக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற கூத்து எப்பா சாமி எனக்கே லைவாக நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு அப்கமிங் vlogsல சொல்கிறேன். என்னென்னா நம்ம இப்போது ஒரு ஆட்டோ போய் கேட்குறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டருக்கே 100-150 ரூபா கேட்பாங்க. அதே ரேப்பிடோ இருந்தால் பக்காவாக தலைவன் கேல்குலேட் போட்டு அப்படியே கொடுத்துருவான். இதுதான் இந்த ரேப்பிடோட ஸ்பெஷாலிட்டியே. ஓ அந்த பக்கம் போனோம், அந்த பக்கம் போனோம். $113 சார். ஜிஎம் இப்போ ப்ரெசன்ட் நம்ம எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். 4வது ஆர்டருக்கு படி எடுத்து வைக்கிறோம். எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். யூ மீன் 1.5 கிலோமீட்டர்? எஸ். ஆனால் இப்போ போக முடியாது, ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் ஜாமில் இருக்கு. மாட்டிக்கணும். ஓ ஷார்ட்கட் என்ன இருக்கா? ஷார்ட்கட் எதுவுமே இல்லைப்பா, ஒன்று தான். ஓடிபி ப்ரோ 3261. 3261. ಇವಾಗ ರ್ಯಾಪಿಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಸಿಂಗಲ್ ಸೈಟ್ರಿ ಆ ಕಡೆ. ஓ ஓகே ப்ரோ, பத்திரமா போங்க, பை. செம்மையாக தமிழ் பேசுகிற ஜிஎம். இத்தனைக்கும் அவர் மங்களூர் கை. நம்மளுக்கு இன்னொரு ஆர்டரும் நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. அது எங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தான். இவர் ட்ராப் பண்ண இடத்துல அந்த ஆர்டர் பிக்கப் தான் இருந்துச்சு. ஆனால் இவர் இங்கேயே ட்ராப் பண்ணிட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணோம். செம்மையாக பேசினார் ஜிஎம். கிட்டத்தட்ட 4 months இருந்து சென்னையில் இருந்தாராம். அந்த 4 monthsலே சட்டுன்னு தமிழ் கற்றுக்கினார். நான் 6 மாதம் இருந்து கர்நாடகாவில் இருக்கிறேன், ஒன்றும் தமிழே கற்றுக்கல, சரி கன்னடாவே கற்றுக்கல. ரொம்ப பெரிய மனசு கஷ்டம். ஓடிபி 2593. ஓஹோ, கஸ்டமர் கால் பண்ணா. நிதிஷ் 3944. ஆமாம் 4.2 கிலோமீட்டர். போலாமண்ணா? தமிழா? நான் எப்படிண்ணா இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் வந்துட்டுருக்கீங்க? அப்போலேருந்து ஆர்டர் போட்டே தான் இருக்கேன், அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். லைனாக ஒரு 3 பேர் தமிழ் பேர் தான் வந்தாங்க. நீங்கள் எந்த ஊர்னா? சென்னையா? இங்கே பெங்களூரில் எப்படி? புரியல. சென்னையே ஒரு ரொம்ப பெரிய சிட்டி, அங்கே நல்ல வேலை இருக்கும்ல, ஏன் பெங்களூருக்கு வந்தீங்க? ஜாப் கிடைக்குதோ அது என்ன உண்மைதான். பரவாயில்லைண்ணா, இங்கே எப்படி இருக்குது பெங்களூர்லாம்? செட் ஆயிடுச்சா? எத்தனை வருஷத்துல நிற்கிறேன் பெங்களூரில்? 1 year. 1 yearலேருந்தா? சூப்பர்ண்ணா. ஜிஎம் கிட்டத்தட்ட எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க எனக்கே தெரியாது. ஆனால் லைனாக 3 கஸ்டமர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா?
ரேப்பிடோ கஸ்டமர் சாரி தமிழ் கஸ்டமர் வந்திருக்காங்க. இந்த வந்து ஜேஎம்பி ரோடு 5 போடு 70 ரூபா வருது. ஜிஎம் 3 தமிழ் கஸ்டமர் வந்தாங்க பார்த்தீங்களா, எனக்கு அதிலே ரொம்ப சந்தோஷம். லைனாக தமிழ் கஸ்டமர்ஸ் தான் 3. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் ஜிஎம். ஒருத்தர் என்னென்னா மங்களூர், ஆனால் அவர் தமிழ் பேசுவார். இன்னொருத்தர் என்னென்னா வேலூர், நம்ம ஊர் பக்கத்தில். இன்னொருத்தர்னா சென்னை. ஓ வேறு லெவல் தான். இப்படியே இருக்கா ஓடிபி 2020 ठीक है. சாமி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு போல போலீஸ்லாம் சேர்ந்துருக்குங்க. ஜியோ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏதோ கொஞ்சம் ஆசை இல்லை பேராசைப்பட்டு ஒரு லாங் ஆர்டரை அடிச்சிட்டேன். சரி லாங் ஆர்டர் வெற்றிகரமாக வந்துட்டோம். இப்போ நான் எங்கேருந்து பிஜிக்கு போகிறது 20 கிலோமீட்டர். அந்த 20 கிலோமீட்டர் நான் எப்படி போகிறதுனே தெரில. ஒரு ஆர்டர் இல்லை, ஆர்டர் ஒன்று என் மகன் எங்கெங்கேயோ வந்து ஜிஎம். ஸோ ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 10:16 ஆகிட்டு இருக்கு ஜிஎம். இன்றைக்கி டே 13 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரீஸ் ஒரு அளவுக்கு போகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் நம்ம ஏர்ன் பண்ணிச்சு. நம்மளோட சேலஞ்ச் நம்ம தோற்றுட்டோம். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 836 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை ஆர்டர் இன்றைக்கி போட்டிருக்கோன்னா இருங்க 11 ஆர்டர் போட்டிருக்கோம். 821 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 950 ருபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அது வரல. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே 13 சிறப்பாக தான் முடிஞ்சு ஒரு அளவுக்கு. என்ன ஆடுறது இல்லை என்னால் ஆகலை. நான் நாளைக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும். ஸோ ஜிஎம் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டே 13 ஆஃப் நம்மளோட ரேப்பிடோ சீரீஸ்.